எப்போதுமே ரிஷபராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, தனக்காக பணம் எடுத்து வச்சுக்கிறவே மாட்டாங்க. யாருக்காச்சும் இன்றைக்கி ஏதாவது ஒரு ரூ. 100 ரூ. 200 குடுத்து உதவணும் அப்படிங்கிற மனப்பக்குவத்தில தான் அவங்களோட லைஃப் போயிருக்கும். ஸோ ஆனால் இவ்வளவு ஒரு பரந்த மனசாக, எல்லார் கூடயும் அன்பாக, பாசமாக பழகணும்னு நினச்ச ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல மென்டல் ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தி இருக்குமா, அதிகப்படியான கோவம் இருக்கும். அந்த கோவத்தை அவாய்ட் பண்ணிடணும். பொதுவாக வந்து பாருங்கள், ஆப்போசிட் ஜெண்டர்ஸ்னால சம் இன்ட்ரன்சஸ் அப்படின்னு வரது உண்டு. ரிஷபராசி அன்பர்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களாலையும், பெண்களாக இருந்தால் ஆண்களாலையும் இடையூறுகள் வரும். டைவர்ஸ் ஆகிட்டு இரண்டாவது கல்யாணத்துக்காக இப்போ பார்க்கலாமா அப்போ பார்க்கலாமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணீங்களா இந்த ரிஷபராசி நேயர்கள் இப்போது இரண்டாவது கல்யாணத்திற்கு ஜாதகம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பொண்ணு அமைவதற்கோ இல்லை பையன் அமைவதற்கோ வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். 11ல் வந்த சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அதுபோல் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, கண்டிப்பாக பிரச்சனைகள் சரியாகும் என்பது உண்மை. அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, தங்க நகையை அதிகமாக தொலைச்சிக்கிட்டே இருக்கேன். சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமா அப்படி அனலைஸ் பண்ணிலாம் கொடுக்க மாட்டான். வேலை அப்படின்னு ஒன்று செய்கிற அப்படின்னா போதுமானது. அதுக்கான ஒரு லாபம் அப்படின்றது அபரிவிதமாக வரும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட ஒரு கரன்சிஸ், ஃபாரின் கரன்சிஸ், இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளக்கூடிய யோகமும் உண்டு. ரொம்ப கவனம் தேவை. உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேணும். உடல் ஆரோக்கியம் கவனம் வேணும். குடும்பத்தில் பேசும்போது கண்டிப்பாக குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது. ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. 2026 மார்ச் மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக 3 ஜோதிடர்கள் இணைஞ்சிருக்காங்க. அந்த வகையில் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள், டிஜே சுந்தரபாண்டியன் அவர்கள், முருகன் அடிமை ஜோதிட கஜலட்சுமி அவர்கள். பல கஷ்டங்கள்ல இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2026 மார்ச் மாத ராசி பலன் எப்படி அமையும்? சுந்தரபாண்டியன் சார், நீங்கள் சொல்லுங்கள். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய காலசக்கரத்துக்கு 2ஆம் இடம் தான் நம்மளோட ரிஷபம். அப்போ எப்போதுமே ரிஷபராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா, தனக்காக பணம் எடுத்து வச்சுக்கிறவே மாட்டாங்க. யாருக்காச்சும் இன்றைக்கி ஏதாவது ஒரு ரூ. 100 200 கொடுத்து உதவணும் அப்படிங்கிற மனப்பக்குவத்தில் தான் அவங்களோட லைஃப் போயிருக்கும். ஸோ ஆனால் இவ்வளோ ஒரு பரந்த மனசாக, எல்லார் கூடயும் அன்பாக பாசமாக பழகணும்னு நினச்ச ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ வரையும் ஏமாற்றம் மட்டும்தான். எல்லா விதமான விஷயங்களிலும் யாரை ரொம்ப நம்பி உயிருக்கு உயிராக பழகினாங்களோ அத்தனை பேருமே இவங்கள வச்சு செஞ்சாங்க. ஸோ திரும்ப எப்படா நான் வந்து அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுல அன்புனால் கொடுத்து திருத்தலாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், இந்த மார்ச் மாதத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு என்னென்னா, சுயநலமாக இதெல்லாம் விட்டுட்டு உங்கள் லைஃப்பை பாருங்கள். உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இந்த மார்ச்சில் தான் உங்களுடைய ராசியின் அதிபதி சுக்கிரன் என்ன பண்ணுறாரு, டைரெக்டாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ 11ல் வந்த சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அதுபோல் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, எப்போ பார்த்தாலும் நம்ம ஸ்கின் பிரச்சனை, அதே போல் வயிறு வலி பிரச்சனை, ஸோ இந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் சரியாகும் என்பது உண்மை. அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, தங்க நகையை அதிகமாக தொலைச்சிக்கிட்டே இருக்கேன். எப்போ பார்த்தாலும் நான் வாங்குகிற நகை எனக்கு எப்படியோ தொலைஞ்சிருது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதம் அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும். தங்க நகை வாங்கக்கூடிய வாய்ப்பு, தங்க நகை கொண்டு போய் நகை கடையில் போய் அடை வச்சுருந்தீங்கன்னா அதை திருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றம், பெரிய முன்னேற்றம் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் மீனத்திலும் கடகத்திலும் அதேபோல் விருச்சகத்திலும் அமர்ந்திருந்தால் உறுதியாக ரிஷபராசிக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் உண்டு, மிகப்பெரிய மாற்றம் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடலாம். இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு விஷயம், எதிர்பாராமல் ஒரு பெரிய பட்ஜெட்டில் உங்களை வந்து இழுத்து கொண்டு போய் விட போகிறாங்கன்னா தயவு செய்து போயிடுறாங்க. ஏன்னா காரில் கூப்பிட்டு போவாங்க, வாங்க என் காரில் ஏறுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நினைப்பீங்க, ஓ நம்மள பாசமாக இருக்காங்க போலன்னு கார்லேயோ பைக்லேயோ போவீங்க. போய்கிட்டே இருக்கும்போது நிப்பாட்டி பெட்ரோலை போடுங்கம்மாங்க, வண்டி ரிப்பேர் காசு கொடுமாங்க, வண்டிக்கு வாடகை கொடுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதனால் நடந்தே கூட போகிறேன், உன்னை நம்பி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மற்றவர்களோட கவனமாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கக்கூடிய மாதம். மார்ச் மாதத்தில் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிற வகையில் சுந்தரபாண்டியன் சார் சொல்லியிருந்தாங்க. ஸோ தீபா மேம், நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பார்வையில் 2026 மார்ச் மாதத்துக்கான ராசி பலன் எப்படி அமைஞ்சிருக்கு?
ஆக்சுவலி இந்த மார்ச் மாதம் ரிஷபத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது, சூப்பர் டூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாமா? காரணம் என்ன அப்படின்னா இந்த தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க 10ஆம் பாவம். 10ஆம் பாவத்தில் ராகு, 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு. இங்கே 10ல் இருக்க பாவி ராகு. நீ உனக்கு கொடுக்கலாமா வேணாமா அப்படிலாம் யோசிக்க மாட்டான். நான் உனக்கு கொடுக்கணும். நீ சாதாரண ஒரு குக்கிராமத்தில், ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண ஒரு குக்கிராமத்தில் சின்ன லெவலில் ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு வைத்திய தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய எஃபிகசி இருக்கும், இன்பில்ட்டாகவே நிறைய டேலண்ட் இருக்கும். ஏன்னா ரிஷபத்தில் பிறந்திருக்காங்க இல்லையா, இன்பில்ட்டாகவே நிறைய டேலண்ட் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு பெருசாக முன்னேற்றம் இருந்திருக்காது. இந்த காலகட்டம் அவங்க பாம்பே மாதிரி, பெங்களூர் மாதிரி, சென்னை மாதிரி சிட்டியில் பெரிய லெவல் சூப்பர் டூப்பர் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது ராகு கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சூரியன் இருக்கா, 4 கிரகங்கள் இருக்காங்கம்மா தொழில் ஸ்தானத்தில். சூரியன் மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 10ஆம் பாவத்தில் இருக்கான், அதுக்கப்புறம் 11ஆம் பாவத்தில் போவோம். அப்போ சூரியன் இருக்கிறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா ஹையர் அஃபிஷியல்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். அரசாங்க தொழில் செய்கிறவங்க, கவர்மெண்ட் ஒரு எய்டட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்குலாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இருக்குது, இவங்களுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி செவ்வாய் இருக்கா. இந்த செவ்வாய் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த முன்னேற்றம், வேலை செய்கிற ஸ்தாபனத்தை, அந்த தொழில் நடத்துகிற ஸ்தாபனத்தை எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றது கண்டிப்பாக பண்ணுவாங்க. நெகட்டிவ்ஸும் இதில் உண்டு, அது பின்னாடி சொல்லலாம். புதன் இருக்கிறதுனால புது புது யுக்திகளை கையாளுவாங்க தொழிலில். அந்த தொழிலில் புது புது யுக்திகளை கையாளுறதுனால தொழில் முன்னேற்றத்தை நோக்கி போவோம். இது தொழில் செய்கிறவங்களுக்கு. வேலை செய்கிறவங்களுக்கும் இதே தான். ஹையர் அஃபிஷியல்ஸை எப்படி நைஸாக அவங்கள ஓவர்டேக் பண்ணி போகிறது, இந்த யுக்திகள் எல்லாம் புதன் கொடுப்பான், அதை கையாளவும் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவ் என்ன அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல மென்டல் ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தி இருக்குமா, அதிகப்படியான கோவம் இருக்கும். அந்த கோவத்தை அவாய்ட் பண்ணிடணும். பொதுவாக பாருங்கள், ஆப்போசிட் ஜெண்டர்ஸ்னால சம் இன்ட்ரன்சஸ் அப்படின்னு வர்றது உண்டு. ரிஷபராசி அன்பர்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களாலையும், பெண்களாக இருந்தால் ஆண்களாலையும் சில பல இடையூறுகள் வரும். அதை அமைதியாக இருந்து ஓவர்டேக் பண்ணிக்கலாம். இது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், 11ஆம் பாவத்தில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சுக்கிரன், அதிர்ஷ்டஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் ஒரு அதிர்ஷ்ட கிரகம் அப்படின்னும் போது நீ 100 ரூபாய்க்கு வேலை செய்கிற அப்படின்னா சாலிடாக 1000 ரூபாய் சம்பாரிச்சிடுவேன். இது சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமா அப்படி அனலைஸ் பண்ணிலாம் கொடுக்க மாட்டான். வேலை அப்படின்னு ஒன்று செய்கிற அப்படின்னா போதுமானது. அதுக்கான ஒரு லாபம் அப்படின்றது அபரிவிதமாக வரும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட ஒரு கரன்சிஸ், ஃபாரின் கரன்சிஸ், இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளக்கூடிய யோகமும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த மார்ச் மாதம் ரிஷபத்துக்கு நான் முன்னமே சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குமா. கஜலட்சுமி மேம், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2026 ரிஷபம் ராசிக்கு மார்ச் மாத ராசி பலன் எப்படி அமைஞ்சிருக்கு? ரிஷபராசி நேயர்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். தொழில் ஸ்தானம் ரொம்பவே நல்லா இருக்கும். யாரெல்லாம் ஃபாரின்காக அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ இப்போ ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் பண்ணுறதுக்கான நிறைய கொட்டேஷன்ஸ் கொடுத்துருப்பீங்க. அதெல்லாம் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லை உங்களுக்கான பிஸ்னஸ் ஆர்டர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ரெண்டாவது, இந்த யூடியூபே யாரெல்லாம் பிஸ்னஸாக எடுத்து, அதாவது தொழிலாக எடுத்து ரன் பண்ணுறீங்க ரிஷபராசியில் இருக்கிறவங்க அப்படின்றவங்களுக்கு, சேனல் ரன்னே ஆகலை, சேனலில் வியூஸே போகலன்றவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு சேனல் நல்லா வியூஸ் போகும், சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வருவாங்க, மானிட்டேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது. ஏன்னா ராகு பகவான் 10ல் இருக்கார். தொழில் ஸ்தானம்ல 10ல் ராகு இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல பலன் தான் கொடுப்பார். ராகுன்னும் போது யூடியூப்பை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் சொல்லப்படுது. ரெண்டாவது, ராகு 10ல் இருக்கும்போது நமக்கு எது ஒரு விஷயமும் பிரம்மாண்டமாக கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு. அந்த பிரம்மாண்டத்தை நிழல் அதில் மட்டும் கவனம் வேணும். அது நமக்கானதான் தெரிஞ்சு அதை 1க்கு 10 முறை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கான பலனும் நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, சுக்கிரன் 11ல் இருக்கிறதுனால சுப செலவுகளும் அதிகமாக இருக்கும். யாரெல்லாம் 2வது கல்யாணத்திற்கு டைவர்ஸ் ஆகிட்டு 2வது கல்யாணத்துக்காக இப்போ பார்க்கலாமா அப்போ பார்க்கலாமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணீங்களா, இந்த ரிஷபராசி நேயர்கள் இப்போது 2வது கல்யாணத்திற்கு ஜாதகம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பொண்ணு அமைவதற்கோ இல்லை பையன் அமைவதற்கோ வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரொம்ப கவனம் தேவை. உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேணும். உடல் ஆரோக்கியம் கவனம் வேணும். குடும்பத்தில் பேசும்போது கண்டிப்பாக குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது வார்த்தையில் கவனம் வேணும். அது மட்டும் பார்த்துக்க. ரிஷபராசிக்கு இந்த 2026 கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிற வகையில் நீங்கள் 3 பேருமே நிறைய விஷயங்களை இவ்வளோ நேரம் எடுத்து எங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி.